SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானம். வவுனியாவில் போலீசார் திடீர் சோதனை. மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம், கலங்கும் மக்கள். அமைச்சர்களின் அரச பங்களாக்களை குறிவைத்த தனியார் நிறுவனங்கள். மனிதர்களை குளிக்க வைக்கும் இயந்திரம் கண்டுபிடிப்பு. இந்தியாவை 10 விக்கெட்டுகளால் தோற்கடித்த ஆஸ்திரேலிய அணி. தொடர்வன விரிவான செய்திகள். லங்கா சதோச விற்பனை நிலையங்களினூடாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை 25% குறைப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இவ்வாறு கூறினார். பண்டிகை காலங்களில் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பது பொதுவாக சந்தையினுள் காணப்படும் ஒரு நிலையாகும். எனவே அதனை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம். நாட்டில் பொருட்களின் தட்டுப்பாடை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் நபர்கள் முயற்சிக்கின்றனர். நாம் பேச்சுவார்த்தைகள் மூலம் அவற்றை தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சிப்போம். மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படாதவாறு, சந்தையினுள் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாதவாறு இருப்பதற்கு நாம் நடவடிக்கை மேற்கொள்வோம். தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசு நிறுவனங்கள் ஊடாக தலையிடுவதற்கு நாம் அரசாங்கம் என்ற வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை குறிப்பாக சதோசா மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை 25% குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக டெங்கு நோய் தாக்கம் வவுனியாவில் அதிகரித்து வருகிறது. இதனையடுத்து வவுனியா நகரம் மற்றும் நகரை அண்டிய பகுதிகளில் உள்ள வீடுகள், வர்த்தக நிலையங்கள், கல்வி நிலையங்கள் என்பவற்றில் வவுனியா போலீசார் இன்று திடீர் சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்டனர். இதன்போது டயர்கள், சிரட்டைகள், வெற்று போத்தல்கள் என்று பல இடங்களில் காணப்பட்டதுடன் அவற்றில் நீர் தேங்கி நுளம்பு குடம்பிகளும் இனம் காணப்பட்டன. அவ்வாறு இனங்காணப்பட்ட இடங்களின் வீட்டு உரிமையாளர்கள், வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் ஆகியோருக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேவேளை டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்து வருவதால் வீடுகள், வர்த்தக நிலையங்கள் மற்றும் தமது அயல் பகுதிகளை நுளம்புகள் பெருகாத வண்ணம் சுத்தமாக வைத்திருக்குமாறும் போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான சரியான கொள்முதல் நடைமுறையை பின்பற்றாததன் காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என்று அதன் செயலாளர் வைத்திய நிபுணர் சமில் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். வழமையாக புதிய வருடம் ஒன்று ஆரம்பமாகும் போது சுகாதார அமைச்சினால் குறித்த வருடத்திற்கான மருந்துகளுக்கான மதிப்பீட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டு கொள்வனவிற்கான வேண்டுகோள் விடுக்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் கடந்த அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் கடந்த காலங்களில் சுகாதாரத்துறையின் அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட்டமையினால் தற்போது மருந்து ஒழுங்குபடுத்துதல், கொள்வனவு மற்றும் விநியோகம் ஆகிய செயற்பாடுகளில் பாரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மருத்துவ விநியோக பிரிவின் தரவுகளுக்கு அமைய அடுத்த ஆண்டில் பாரிய அளவில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலைமை அவதானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்சுலின், புற்றுநோய்களுக்கான மருந்துகள் மற்றும் சில உயிர்காப்பு மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது. எனவே அரசாங்கம் உரிய கொள்வனவு நடைமுறைகளை பின்பற்றி பாரிய பற்றாக்குறைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினது செயலாளர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். அமைச்சர்களின் அரச பங்களாக்களை தமது பாவனைக்காக வழங்குமாறு சுமார் 15 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. சுமார் 7 வெவ்வேறு அமைப்புகள் அமைச்சர்களின் அரச பங்களாக்களை வாடகைக்கு கோரியுள்ளன. இதேவேளை அமைச்சர்களின் அரச பங்களாக்களை தாங்கள் பயன்பாட்டிற்கு தருமாறு 3 நீதிபதிகளும் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கோரிக்கைகள் அனைத்தும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அமைச்சர்களின் அரச பங்களாக்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அமைச்சகத்தின் சில அதிகாரிகள் அரசிற்கு பரிந்துரைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். ஜப்பானில் மனிதர்களை குளிக்க வைக்கும் இயந்திரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதிக வேலைப்பளு அல்லது சோர்வினால் குளிப்பதற்கு தாமதமாகும் நேரத்தில் ஜப்பானின் புதிய ஹியூமன் வாஷிங் மெஷின் ஒரே தீர்வாக அமையலாம். இந்த இயந்திரம் ஆடைகளைப் போலவே மனிதர்களையும் 15 நிமிடத்தில் குளிக்க வைத்து உலர்த்திவிடும் தன்மை கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. ஜப்பானின் சயின்ஸ்கோ நிறுவனம் உருவாக்கிய இந்த வினோத சாதனம் குளிக்க நேரமில்லாதவர்களுக்கு பெரும் சுலபமாக இருக்கும்.
இதில் ஒருவர் அமர்ந்தவுடன் செயற்கை நுண்ணறிவு அவர்களின் தோல் மற்றும் உடலின் தன்மையை அடிப்படையாக கொண்டு தண்ணீரின் வெப்பநிலையையும் சுத்தப்படுத்தும் முறைகளையும் சரி செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டமான இன்று இரண்டாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடி இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 175 ஓட்டங்களை பெற்றது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணிக்கு 19 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இதனையடுத்து வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 3.2 ஓவர்கள் நிறைவில் விக்கெட் இழப்பின்றி வெற்றி இலக்கை கடந்தது. இதன்படி 5 போட்டிகள் டெஸ்ட் தொடர் 1-1 எனும் அடிப்படையில் சமநிலையில் உள்ளது. போட்டியின் நாயகனாக டிரேவிஸ் ஹெட் தெரிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானம். வவுனியாவில் போலீசார் திடீர் சோதனை. மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம், கலங்கும் மக்கள். அமைச்சர்களின் அரச பங்களாக்களை குறிவைத்த தனியார் நிறுவனங்கள். மனிதர்களை குளிக்க வைக்கும் இயந்திரம் கண்டுபிடிப்பு. இந்தியாவை 10 விக்கெட்டுகளால் தோற்கடித்த ஆஸ்திரேலிய அணி.